சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்களினுடைய குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் 2025 உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க. கூடுதலாக உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது, ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதே போல் உடல் வியாதிகள், அதே மாதிரி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு. இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது. உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கார். அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம், அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க. நவம்பர் மாதம் 3ஆம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது. அதுபோல் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி. அதே மாதிரி 15ஆம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது. திரும்பவும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம். சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 24ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும், அல்லது வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும், அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், கோவில் கட்டணும், மடம் கட்டணும், மாளிகை கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்த தினம், நிறைய முகூர்த்த தினம் இருக்குங்க இந்த மாதத்தில். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி, நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, நவம்பர் 16ஆம் தேதி, நவம்பர் 23, நவம்பர் 27, நவம்பர் 30 ஆகிய 6 தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது. அதனால இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது. உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க. மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 2025 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய தடைகள் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே நல்லபடியான பலன்களை தருங்க. இந்த மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதி அப்போ ஒன்றுமே நல்லா இல்லையான்னா இந்த பிற்பகுதியும் நல்லா இருக்கு. இந்த மாதத்தில் 2 ராசிக்கு மட்டும்தான் முற்பகுதி பிற்பகுதி ரெண்டுமே நல்லா இருக்கு. அதில் முக்கியமான கிரகம் என்னன்னா மீனராசி. ஏன் அப்படின்னா முதல்ல என்னங்க பிரச்சனை, பின்னாடி என்னங்க அந்த பிரச்சனை தீருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஒருத்தவங்களுக்கும். ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் முற்பகுதியும் நல்லா இருக்கு, பிற்பகுதி அதை விட நல்லா இருக்கு அப்படின்னேங்கிற மாதிரி இருக்கு. முதல் பகுதியில் என்ன ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னா கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற ஒரு யோகம் இருக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறதான 2 யோகம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி 3வது அதாவது இந்த முற்பகுதியில் எப்படி இருக்கு, பிற்பகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னா மங்களாதித்ய யோகம்ங்கிற ஒரு யோகம் இருக்கு. சரி, என்னென்ன யோகம் இருக்கு, எப்படி இருக்கு, இதனால என்ன நன்மைகள் இருக்குன்னு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்குங்கிறத தெளிவாக சொல்றேன். கவனிங்க மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு முதல்ல இந்த மாதத்தில் ஒரே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அப்படிங்கிறதுல கவனிச்சிருவோம். மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது 6ல் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். சனியினுடைய வக்கர பார்வை இருக்கு அவருக்கு. அதனால உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால எந்த விஷயங்கள் செய்தாலும் சரி அது உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி இருக்கும், ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, ஏதோ வெளியூர் போறீங்க, தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க, தூக்கத்தை விட்டுட்டு ஏதோ ஃபோனை பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்றீங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான இம்பேக்ட் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்குங்கிறத நல்லா கவனிங்க. முக்கியமாக கேதுங்கிறது தோல் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி ஹெரிடிட்டரி சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மீனராசிக்காரங்க இதெல்லாம் கவனமாக இருக்கணும், நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. அடுத்ததாக இந்த மாதத்தில் கூடிய பிளஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடன் சுமைகள், அதே மாதிரி கடுமையான வேலைகள், உடல் உழைப்பின் மூலமாக சொற்பமான வருமானத்தை தருவது, இந்த மாதிரியான பல கெடுபலனை தரக்கூடியது 6ஆம் இடங்க. அதற்கெல்லாம் காரணகர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் தான் காரணகர்த்தா. அதே காரணகர்த்தா இப்போ 8ல் மறைஞ்சிட்டாரு. அப்ப கெடுபலனை தரக்கூடிய ஒரு கிரகமாகப்பட்டது 8ல் மறைவது நல்லது. இதற்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் அப்படிம்பாங்க. அப்படியான ஒரு ராஜயோகம் இருக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இதுக்கு 6ஆம் அதிபதி நீச்சமாகிறார். இதற்கு நீச்சபங்க ராஜயோகம்னு பேரு. இதுவும் ஒரு நல்ல பலன். இப்படியாக 2 பலன் உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்பை தருது. ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெகுமதியை தர போறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெரிய அரசு பாராட்டுகள் கிடைக்க போது. அரசாங்கத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்கல, பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல போய் ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும், கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கணும், ஏதோ விஷயம் அப்படின்னா உடனே கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப போராடி தான் வாங்கணும். மீனராசி
மீனராசிக்காரங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கப்படுற சூரியனாக இருக்கிறனால கொஞ்சம் போராடி தான் வாங்குவாங்க பெரும்பாலும் மீனராசிக்காரங்க. இப்போ உள்ள காலத்தில் அதே சூரிய பகவான் 8ஆம் பாவத்தில் மறைஞ்சிட்டதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அவர் நல்ல பலனை அதிகமாக தரக்கூடியதற்கு சாதகமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தில் அதை பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். ரொம்ப 10 தடவை அலைகிறது 2 தடவையில் இங்கே வாங்கிடுவீங்க. அதனால் ஒரு நல்ல பலன் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தணும். அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு ஃபைன் வாங்கணும், பட்டா சிட்டா அடங்கல் வாங்கணும், இல்லை யாருக்காவது உங்களுக்கு ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு டெத் சர்டிஃபிகேட்டோ கரன்சிப்போ பண்ணிவிட்டு உங்கள் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும், உங்கள் பேரில் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கணும், ஏதோ உங்களுக்கு கிரே பண்ணி கொடுத்தாங்க அது இன்னும் நான் மாற்றிக்காமல் இருக்கேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா நிறைய இந்த மாதத்தில் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று தான். முக்கியமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி பிள்ளையாரே வணங்குங்க. ஏன்னா கேது இருக்கிறதுனால கேதுக்கு காரணகர்த்தா பிள்ளையார் தான். ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி, அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகருக்கு வந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதி சுக்ல சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியை தரக்கூடியது. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, நமக்கு வரக்கூடிய நல்லதுகளை அதிகமாக தரக்கூடியது நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரக்கூடிய சுக்ல சதுர்த்தி. இந்த 2 தினத்தும் பிள்ளையாரை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கூடுதலாக 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிட்டு நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும். சிவாய நமஹ.